பேர் சந்திரா, வயசு 34, வயது 154 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி எல்லாம் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் பானுமதி, வயசு 38, வயது 158 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் புவனா, வயசு 33, வயது 162 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 1,10,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் புவனேஸ்வரி, வயசு 28, வயது 166 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சாதி வன்னியில் சம்பூரிய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் செல்லமணி, வயசு 35, வயது 162 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் மஸ்தம், சாதி ஒன்னே கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தாமினி, வயசு 44, வயது 165 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வன்னியில் படைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 68,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.